அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் டி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்னுடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் வசந்தகுமார் பட்டேல் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், சிறப்பு இந்த ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதுமோரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்டத்தில் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பனை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் தொல்லும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனித்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவமந்தி. எல்லாரும் இந்த ஆள்கட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து வைத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவு கொள்ளெடுத்து
நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இவ்வழியை நாளும் பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. ஆசன பயிற்சியில் இன்று நாம் நின்ற நிலை ஆசனங்களில் சில ஆசனங்களை கவனிக்க போறோம். நேராக நின்று நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. முதுகுத்தண்டை சீர் செய்யக்கூடிய ஆசனங்களில் இந்த பாதகஸ்தாசனா மிக முக்கியமான ஆசனா. நேராக நின்று கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்ல வேண்டும். ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வரணும். கைகள் பின்னாடி பிடிச்சிருக்கட்டும், பின்னாடி பிடிச்சிருக்கட்டும். பிடித்து அப்படியே கீழே கொண்டு போறோம். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கை மேல வருது, காற்று உள்ளே போகுது. அப்படியே மூச்சை வெளி விட்டுறோம். ஒரு நீண்ட மூச்சு, ஆழமான மூச்சு. அடுத்ததாக பெருங்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆசனமாக திரிகோண ஆசனம். அதே சமயத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் இழுக்கப்படும், தூண்டப்படும். மேலும் மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆசனமாக இந்த திரிகோணாசனா அமைக்கப்பட்டுள்ளது. கால்கள் இந்த அளவுக்கு விரிச்சு வச்சிடலான்னு விரித்து வைத்து அப்படியே மெல்ல கை தோள்பட்டையினுடைய உயரத்திற்கு உள்ளது. அப்படியே கீழே போகட்டும். பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மூச்சு எடுத்துக்கொண்டே கைகள் உயர்ந்து காற்றை வெளியேற்றுறோம். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. காற்றை வெளியேற்றுகிறோம். மீண்டும் காற்றை உள்ளெடுத்து இப்போ வலது கை முன்னாடி வந்துட்டோம். பூரண திரிகோணாசனம். வலது கை இடது கால் கட்டைகளில் 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து பார்வை மேல வைக்கிறோம்.
1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே அமர்ந்த நிலை ஆசனங்கள். தலையை சாய்வாக வைத்து பின்புறமாக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாருங்க, இந்த வலது கால் இருக்கு இல்லையா, இந்த வலது கால் எடுத்து இடது பக்கமாக போடுறோம். கத்திரிக்கோள் ஆசனம். அப்படியே பின்புறமாக திருப்புறம் கழுத்தை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. அடிவீட்டு பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். தோள்பட்டையில் கைகள் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. தடையில்லாமல் காற்று ஆழமாக மூக்கு துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று அடிவயிற்று பகுதி நிறைந்து மெல்ல வெளியேறட்டும். நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. நன்றாக ஆழ்ந்து மூச்சு உள்ளெடுத்த பிறகு இம் என்ற மகர ஓசை உச்சரிக்கிறோம்.
அப்படியே கை உயரும் பொழுது மெதுவாக ஆழ்ந்து மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் அப்படியே வணக்கம் தெரிவித்து கீழே வரட்டும். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். ஆழமாக வேகமாக உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இக்காலை வேளையில் புத்துணர்வுடன் புது பொலிவுடன் உயிர்காற்று நிரம்பி உள்ளது. அந்த காற்றை நாம் உள்ளிழுக்கிறோம். பொறுமையாக நிதானமாக ஆழமாக வேகமாக ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். மெதுவாக காற்று வெளியேறுகிறது. மெல்ல கைகள் கீழே வருகிறது. அப்படியே முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை விட்டவாறு கைகள் இணையட்டும். ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றோம். இந்த நிலையில் கண்களை மூடி செய்யலாம். கண்களை மூடி செய்யும் பொழுது முழு கவனமும் நம்முடைய சுவாசத்தில் இருக்கும், மூச்சில் இருக்கும். மூச்சிற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. மூச்சிற்கும் உயிராற்றலுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆகையால் உணர்ந்து ஆழ்ந்து உள்ளிழுத்து செய்கிறோம். சுழல்முறை பிராணாயாம பயிற்சி. இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இது ஒரு சுற்று. 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று செய்த பிறகு இருநாசி வழியாக ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தம் சாப்பாடு. அது என்ன தம் சாப்பாடு அப்படின்னா, இப்போது சில பேர் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க, வடித்து சாப்பிட்றது நல்லதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், வடித்து சாப்பிட்றது தான் கெட்டது, குக்கர் நல்லது. ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பல பேர் சொல்கிறாங்க, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வடித்து தானே சாப்பிட்டாங்க, இப்போ நீங்கள் குக்கரில் சாப்பிட்றீங்கன்னு. பல பேர் வீட்டில் குக்கர் பயன்படுத்துகிறதே இல்லைங்க, எல்லாம் வடித்து சாப்பிட்றீங்க. வடித்தா என்னாகும் தெரியுமா, சாப்பாடு இருக்கிற சத்தெல்லாம் கஞ்சியில் போயிடும். குக்கரில் உள்ளே வச்சு பாருங்கள், கஞ்சி வந்து சாப்பாட்டிலே ஒட்டி இருக்கும். குக்கர் சாப்பாடு நல்லது, வடிக்கிறது கெட்டது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் வடித்து தானே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வடித்து சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் எந்த அரிசி பயன்படுத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தில் பயன்படுத்துனது மாப்பிள்ளை சம்பா, வாளான், இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி. இப்போ நீங்கள் பயன்படுத்துறது என்ன, டீலக்ஸ் 45, 43, அதே ஹைப்ரிடு. அதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டாவது, அந்த காலத்தில் நாத்தங்கால் சிஸ்டம், இப்போ பண்ணிக்கிறது ட்ரே சிஸ்டம். இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அந்த காலத்தில் உரங்களே இல்லாமல் வெறும் இயற்கை உரத்தை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தில் கெமிக்கலு. இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அந்த காலத்தில் கை வேக்காடு, இப்போ போகிறது என்னது, ஹைடெக் மிஷினு. அந்த காலத்தில் பாலிஷ் பண்ணாத அரிசி, இப்போது பாலிசு கண்ணாடி பாலிசு வேறு. புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தை கம்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முதல்ல ஒன்று பண்ணணும், அந்த காலத்து அரிசியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வடிங்க. நான் சொல்கிறது புரியலையா? அந்த காலத்து அரிசியை 8 முறை வடித்தாலும் சத்து இருக்கும். இப்போ இருக்கிற அரிசி ஏற்கனவே வடித்தது தான். அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு முதல்ல சொல்கிறேங்க இல்லைங்க. அரிசி வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து புழுங்கரிசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்டீம் பாயிலுங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு குண்டால போட்டு வேக வச்சு வடித்தாங்க, அப்போ சத்து இருந்துச்சு. இப்போல்லாம் ஸ்டீம் பாயிலு, கம்ப்ளீட்டாக மிஷினில் போட்டு ஸ்டீமில் பாயில் பண்ணிடுறாங்க. அங்கே எல்லாமே முடிஞ்சிருதுங்க. சிங்கிள் பாயிலாவது பரவாயில்ல, இப்போல்லாம் டபுள் பாயிலெல்லாம் பண்ணுறாங்க. என்னாகும், அங்கேயே கஞ்சியே போச்சு. கஞ்சி தாங்க சத்து. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வடித்து சாப்பிட்றது சிறந்தது. எப்போ அரிசி நல்ல அரிசியாக இருக்கணும், உரம் போடாமல் இருக்கணும், பாலிஷ் பண்ணாமல் இருக்கணும், அப்படின்னா நீங்கள் வடித்து சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் இப்போ சாப்பிட்ற அரிசி அது சத்து கடைசியாக கொஞ்சம் தான் இருக்குது. அதை வடிக்கும்போது என்ன தெரியுமா, சத்து வந்து கீழே போயிடுதுங்க. அதனால் குக்கர் சாப்பாடு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடித்து சாப்பிட்றத விட நல்லது. ஆனால் அதை விட நல்லதெல்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லட்டுங்களா. பாரம்பரிய அரிசியை இயற்கை உரத்தை போட்டு நாற்றங்கால் சிஸ்டத்தில் கை வேக்காடில் வேக வச்சு, அதை பாலிஷ் பண்ணாமல் அதை விறகடுப்பில் வச்சு மண் பானையில் வச்சு அதை நீங்கள் வடிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா அதாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த சாப்பாடு. அதை நீங்கள் வடித்து சாப்பிட்டா பரவாயில்ல, கொஞ்சம் தான் வந்து கஞ்சி போகும், இதெல்லாம் மிச்சம் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அரிசியும் சரியில்லை, அடுப்பும் சரியில்லை, பாத்திரமும் சரியில்லை, அதுக்கப்புறம் வடிச்சிங்கன்னா மொத்த கஞ்சி போயிருங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து குக்கரில் சாப்பிடுங்க. பாருங்க, நான் வந்து 8 வருஷமாக டெய்லி 8 மணி நேரம் பேசுகிற ஆள். எனக்கு வடித்து சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டெல்லாம் பேசலாம் முடியாது, தெம்பே இருக்காது, டயர்டாயிருவேன். இதே குக்கர் சாப்பாடு கொடுங்க, ரொம்ப நேரம் நான் வந்து பேசிகிட்டு இருப்பேங்க. குக்கர் சாப்பாட்டில் ஒரு 4 விசில் போகுது இல்லைங்களா, அந்த விசிலுங்கிறது விசில்னு கணக்கு பண்ணாதீங்க, அதுதான் கஞ்சி. இப்போ குக்கர் சாப்பாடில் 4 விசில் போனால் கொஞ்சம் தான் கஞ்சி போகுது. விசில் 4 விசில் வந்தோடனே அந்த விசிலை வெளியே எடுத்துருங்க, புஷ்ஷுன்னு காற்று போகுது இல்லைங்களா, அப்போ கஞ்சி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த விசில் அப்படியே வச்சுட்டு அடங்க விட்டுறோமா, அப்போ அந்த கஞ்சி என்ன பண்ணுது, சாப்பாட்டோட கலந்துருதுங்க. அதனால் வடித்து சாப்பிட்றத விட, இன்றைக்கி நிலைமையில் வடித்து சாப்பிட்றத விட குக்கர் சாப்பாடு சிறந்தது. அதாங்க இந்த பிரியாணி சாப்பாடு சிறந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள், பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னா, ஏன்னா பிரியாணி சாப்பாடு வந்து தம் சாப்பாடு.
தம் சாப்பாடு என்ன தெரியுமா? சமைக்கும் போது போய் பாருங்க, அதாவது தேவையான அளவு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதிகமாக ஊற்ற மாட்டாங்க, கரெக்டாக ஊற்றி என்ன பண்ணுவாங்க, அந்த குழையிற நேரத்தில் அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, பாத்திரத்துக்கு மேலே மூடியை வச்சு கீழே அடுப்பில் நெருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நெருப்பு எடுத்து மூடி மேலே போட்டுருவாங்க. அப்போ என்னாகும், குக்கர் மாதிரிங்க, இயற்கையான குக்கரு, 2 பக்கம் தீ இருக்கும் பொழுது அந்த அரிசி அப்படியே தம் கட்டி, தம்முன்னு என்ன, கஞ்சி சாப்பாடோட கலந்தா தம் சாப்பாடு. புரிஞ்சுக்குங்க. வீட்டில் வடித்து சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த பிரியாணி செய்யும்போது மட்டும் ஏன் தெரியுமா ரொம்ப தெம்பாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டா? பிரியாணி வந்து தம் சாப்பாடு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தம் சாப்பாடு செய்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சுலபங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. வீட்டில் என்ன பண்ணுங்கள், எவர் சில்வர் இருக்கு இல்லையா, பாத்திரம் வச்சுக்கோங்க, அரிசி வைங்க, தேவையான அளவு தண்ணி வைங்க, அளவுக்கு அதிகமாக வைக்க வேண்டாம். வச்சுட்டு நல்லா கரெக்டாக அந்த வேக்காடு வரும்பொழுது என்ன பண்ணுங்கள், மூடி வச்சுருங்க. மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த அடுப்புலேயே இருக்கட்டும். அது என்னாகும், அந்த சூட்டுக்கு அப்படியே கஞ்சி வந்து சாப்பாட்டில் கலந்து தம் சாப்பாடு ரெடிங்க. அதனால் இனிமேல் இந்த கல்யாண வீட்டில், காது குத்தில், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் கஞ்சி வடிக்காதீங்க, வடித்த சாப்பாடு போடாதீங்க. இனிமேல் தம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. தம் சாப்பாடு தான் ரொம்ப சத்து அதிகம் உள்ளது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒன்று தம் சாப்பாடு செய்யுங்க. தம் சாப்பாடு முடியலன்னா குக்கரில் வச்சுக்கோங்க, வடிக்காதீங்க. அப்படி ஒரு வேளை வடித்து தான் சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், வடிக்கிறீங்க இல்லையா, வடித்த கஞ்சியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு டீ சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கு பொதுவாக இந்த கஞ்சியை குடிச்சிருங்க. அதில் உப்பு போட்டு மிளகு போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அந்த கஞ்சி உடம்புக்குள்ளே போயிடுச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, மண் பாத்திரம் தாங்க சிறந்தது. நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா, அதில் மண் பாத்திரம் வச்சு சமைக்கலாங்க. மண் பாத்திரம் முடியலன்னா எவர் சில்வர் வைங்க. எவர் சில்வர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. மண் பாத்திரம் என்ன பண்ணும், சக்தி கொடுக்கும். அலுமினியம் வேண்டாம், இல்லை இரும்பு பயன்படுத்திக்கலாங்க. அதாவதுங்க, இருக்கிறதுலையே விறகடுப்பில் மண்பானை வச்சு தம் சாப்பாடு செய்கிறது தான் இருக்கிறதுலையே சிறப்பு. இப்போ விறகுக்கு என்ன பண்ணுறது, புகை வருது, விறகு வேறு கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் வந்து கேஸ் அடுப்பே வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பில் மண்பானை வச்சு சமைங்க, நல்லாயிருக்கும். கேஸ் அடுப்பில் மண்பானையில் தம் கட்டி சமைங்க, சிறப்பாக இருக்கும். எதுவுமே முடியலையா, குக்கர் சாப்பாடு சாப்பிடுங்க. பல பேர் சொல்கிறாங்க குக்கர் சாப்பாடு சேர்த்திக்காதீங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் யாராவது வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, அந்த மெசேஜுக்கு கீழே அவருடைய பேரோ, ஃபோன் நம்பரோ, இமெயில் ஐடியோ இல்லைன்னா அவங்க சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கெட்ட பழக்கம் என்றும், கெட்ட பழக்கத்தை நல்ல பழக்கம் என்றும் வேண்டுமென்றே வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பேசி நம்மளை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். யாராவது பேசுனாங்கன்னா அவங்க பேர் இருக்கா, ஃபோன் நம்பர் இருக்கா, ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்கள். பல பேர் போட்டு கண்டதெல்லாம் எழுதிட வேண்டியது, கடைசியில் பேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதையும் ஃபாலோ பண்ணுறீங்க. முதல்ல படிக்காதீங்க, டெலீட் பண்ணிடுங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் ஆராய்ச்சி பண்ணி நீங்களே புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நீங்கள் நம்ப கூட வேண்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொந்தமாக யோசிச்சு கண்டுபிடிச்சி செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு வடித்த சாப்பாடு சாப்பிடுங்க, 10 நாளைக்கு கூரை சாப்பாடு சாப்பிடுங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தம் சாப்பாடு சிறந்தது. தம் சாப்பாடு சாப்பிடுங்கள், உடம்பில் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்பொழுது பல்வேறு வியாதிகள் குணமாகும். உடலை நீங்கள் மருந்தில்லாமல் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. இன்று சாப்பாட்டு முறைகளை பற்றி அருமையான ஒரு விளக்கம். அதாவது எப்படின்னாக்கா, குக்கர் சாப்பாடு ஐயா வந்து முன்னாடி வந்து வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய அரிசிக்கு ஏற்றவாறு குக்கர் சாப்பாடு தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம இயற்கை முறையில் இயற்கை விளைந்த அரிசி வகைகள் வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிடலாம், வடிச்சு சாப்பிடலாம். ஆனா வந்து இன்றைய காலகட்டத்துல உள்ள அரிசி, கடையில வாங்குற அரிசிகள் எல்லாமே சரி பண்ணி வர்றதுனால இன்னைக்கு அதை வந்து நீங்க குக்கர்ல வச்சு சாப்பிடுங்கன்னு ஒரு அருமையான கருத்தை நமக்கு வலியுறுத்திய ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மிடம் சிறப்பிக்க வருகிறார். இன்றைய காலகட்டத்தில், அதாவது சூழ்நிலைகள், அதாவது எப்படின்னா, இன்னைக்கு வந்து பனியும் வெயிலும் வர வேண்டிய காலத்தில் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த கால மாற்றத்தினால் உடல் எவ்வளவு பாதிப்படையும், ஒவ்வொருவருக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம், இன்றைய காலகட்டத்தில் நம் உடல் நலத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை அருமையாக விளக்க வருகிறார் பவானி ஹீலர் இளங்கோவன் ஐயா. தனித்திறமையும் தனித்துவம் மிக்க ஆன்றோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்க வணக்கம். இன்னைக்கு
ஆரோக்கியத்துக்கான ஒரு சில முக்கியமான வழிமுறைகளை நாம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதாவது உடல்ல உஷ்ணம், குளிர்ச்சி, இன்பேலன்ஸ் ஏற்படும். அதே சமயம் நிறைய பேத்துக்கு வலிகளும் கூட இந்த மாதிரி சமயங்கள்ல வரும். எனக்கு இந்த மாதிரி காலங்கள்ல மட்டும்தாங்க வலி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அல்லது காய்ச்சல் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல முக்கியமா நம்ம ஏற்கனவே ஒரு சில வழிகளை பத்தி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியினுடைய ஒரு பகுதியா இன்னைக்கு அதாவது உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவுனாலையும் வலி வருதுண்டு. அதாவது ரத்தம் குறைவுனாலையும் வலி வருதுண்டு. எதிர்ப்பு சக்தி குறைவுனாலையும் வலி வருதுண்டு. அந்த வகையில இந்த எதிர்ப்பு சக்தி எங்கெங்க குறையுது அப்படின்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கான விஷயத்த யோசிச்சோம் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பலூன்ல ஓட்டை இருக்குது, அதுல ஒரு பக்கம் காத்து வெளியே போயிட்டே இருக்குது. நாம ஊதிட்டே இருக்கும் போது என்ன பயன்? பெருசா ஊதுன மாதிரி தெரியும், மறுபடியும் வெளியே போயிடும். அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், அங்க எங்கெங்க நம்ம தொந்தரவுகள் அதிகமாகுது அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா முழுமையான தேர்வு. அந்த வகையில பொதுவான நம்ம எல்லாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு, உணவை ரசிச்சு ருசிச்சு டிவி செல்போன் பார்க்காம உணவுல இருக்கிற சுவையெல்லாம் வாயிலேயே கரையிற அளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா, நீங்க 5 இட்லி சாப்பிடும் போது கிடைக்காத எனர்ஜியை அதை விட அதிகமான எனர்ஜியை 3 இட்லியில அல்லது 4 இட்லியில கொண்டு வந்துடலாம். அந்த வகையில உணவே மருந்தா சத்தா மாறத்துக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வழிமுறைகள் இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணியும் கூட. இதையே அல்சர் பேஷண்டே கவனிங்க. இந்த மாதிரி மென்னு சாப்பிட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள போய் அது நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் அப்படின்னு ஒரு சில தொந்தரவுகளை காமிக்காது. அப்போ நான் அவங்க சாப்பிட்றோம், எனக்கு நெஞ்செரிக்கிறது, வயிறு உப்புசம் இருக்குதுன்னு சொல்றதை மட்டுமே நான் அதிகபட்சம் நான் கவனிக்கிறத பார்க்குறேன். அங்க உள்ள போற அமில உணவோ, கார உணவோ அங்க குடல்ல இருக்கிற புண்ணுகள்ல பட்டு அது எரிச்சலை உருவாக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, இந்த உமிழ்நீரே அல்சரை குணப்படுத்துற ஒரு மருந்தா மாறுது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, அவங்களும் மிளகாய பச்சை மிளகாய் சாப்பிடலாம். ஆனா தெரியாது. அமிலங்கள் உணவு சாப்பிடலாம் தெரியாது. அந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கூட குளிர்ச்சின்னு சொன்னாலும் எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும்? ஹை கான்சன்ட்ரேஷன்ல அதிக அடர்த்தியில புளிப்புல உள்ள போச்சு அப்படின்னா, அது அல்சரை அதிகம் பண்ணிடும். இளநீ கூட அப்படித்தான். வெறும் வயித்துல நீங்க குடிச்சீங்கன்னா இளநியும் அல்சர் அதிகம் பண்ணிடும். அதனால அந்த இளநீ அந்த காலத்துல வைத்தியர்கள் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாம நம்ம இளநீ குடிச்சவங்கலாம் அல்சருக்கு வைத்தியர் இளநீ கொடுத்தாருன்னு மட்டும் நம்மகிட்ட சொன்னதுனால நாமளும் போய் போய் கடையில வெறும் வயித்துல இளநீ குடிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான நிலை என்னன்னா அதுவும் ஒரு வகையான ஆசிட் தான். அதாவது இளநியும் அது எப்படி குடித்தாங்க அந்த காலத்துல வைத்தியர்கள்? நைட்டு பனங்கள் கண்ட இளநியை அப்படியே உடைச்சி அதுக்குள்ளேயே பனங்கள் கண்டை போட்டு ஊற வச்சு அல்லது சீரகத்தை ஊற வச்சு அல்லது மருந்துகள், அது அல்சர் குணப்படுத்துற மருந்துகளை போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் காலையில வந்தா வைத்தியர்கள் இளநிய அல்சருக்கான மருந்தா கொடுத்து குணப்படுத்தினாங்க. அது தெரியாம இளநீ கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெளி வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா, அது முழுமையான பலனா இல்லாம தொடர்ந்து நான் இளநீ வெறும் குடிக்க சொன்னாலும் குடிச்சேங்க. எனக்கு அல்சர் இல்ல. ஆனா அல்சர் வந்துருச்சு இது குடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கள நான் பார்க்குறேன். அந்த வகையில நீங்க இனிமே இளநீ குடிக்கிறதா இருந்தாலும் அது எப்படி குடிக்கணும்னு முறையா குடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வகையில மருந்து. அந்த வகையில அந்த இளநீ கடையில ஸ்ட்ரா போட்டு குடுக்குறாங்கன்னா அது ஒரு வகையில பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அந்த ஸ்ட்ரா வழியா கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த இளநீ உள்ள போகும். அதை நல்லா கொப்பளிச்சு முழுங்கணும் அப்படின்னா அந்த நீரோட கலந்து போற இளநீரில் இருக்கிற ஆசிட் தன்மை அது டைல்யூட் ஆகி உங்களுக்கு சரியாகிறத பார்க்கலாம்.
அதே மாதிரிதான் நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கிறது, ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆயில் புல்லிங் செய்யும் போது கவனிங்க, நல்லா கொப்பளிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 3 ஸ்பூன் 4 ஸ்பூனு நல்லெண்ணெய நல்ல எண்ணெயில நல்ல எண்ணெயா வாங்கி பாக்கெட் எண்ணெயா வாங்காம வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா, அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு துப்பும்போது அதுல இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி டைல்யூட் ஆகி தண்ணி ஆட்டம் நீங்க வெளியே வரத பார்க்கலாம். வெள்ளையாவும் தண்ணி ஆட்டம் தான் அதுல இருக்கும். அதுல இருக்கிற எண்ணெய் பசை காணாம போயிடும். இப்ப என்ன நடக்குதுன்னு இப்ப புரிஞ்சிருச்சுன்னா, உமிழ்நீரே இந்த எண்ணெய் பசைய கரைக்கிற ஒரு மருந்தா வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உள்ள போயி நாம கொழுப்பு நம்ம சாப்பிட்டோம், இது தொந்தரவு பண்ணுமோ, கெட்ட கொழுப்பா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அவசரம், வேலைக்கு போறதுக்கு அவசரம்னு சொல்லி, அல்லது அவசர அவசரமா புறப்படுற சூழ்நிலையில நம்ம ஸ்கூலுக்கு, வேலைக்குன்னு அவசர அவசரமா குழந்தைங்களுக்கு திணிச்சு விட்டுட்டு, உணவு முறைகளை அவசரமா பழக்கப்படுத்திட்டு, அப்புறம் குழந்தைங்க அவசரமா சாப்பிடுது அப்படிங்கிறதுக்கான அதனால நோய்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில உண்மை என்னன்னா, நீங்க நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான் நாடுகள்ல அவிங்க 120 to 180 வயசு வரையும் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் அது மாதிரி இருக்காங்க. இந்தியாவோட இருக்காங்க. அதாவது காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில குன்சா இன மக்கள் 120 to 180 வயசு வரையும் வாழ்றாங்க. இவங்க எந்த மாதிரி அந்த உணவு முறையை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க நல்லா ருசிச்சு சாப்பிடுறாங்க, கொஞ்சமா சாப்பிடுறாங்க. இடையில இங்க காபி, டீன்னு சத்துரு காஞ்சி, காபி, டீ கூட விட்டுருங்க. அது நாம ஒரு அடிமையான விஷயம். ஆனா, சத்து மாவு கஞ்சி, ஏதாவது சூப் வகைகள் அப்படின்னு சொன்னா கூட, ஏற்கனவே குடுத்த உணவு செரிமானம் ஆகி 3 மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவும் தராங்க அப்படிங்கிறத நீங்க கவனிச்சுட்டீங்கன்னா, உணவ மென்னு சாப்பிடும்போதே, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போதே நோய்கள் இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த உணவு குடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல, ஆ நாம என்ன பண்ணிர்றோம், எனர்ஜி லாஸ் பண்ணிர்றோம். எப்படி எனர்ஜி லாஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அதாவது செரிமானத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. எப்படி பகல்ல நாம தூங்கிட்டோம் அப்படின்னா, நைட்ல நெறைய பேத்துக்கு தூக்கம் வராது அல்லது லேட் ஆகும். ஏன்னா, பகல்ல என்ன பண்ணும், அ தூக்கத்துக்காக ஒரு எனர்ஜி சேகரிக்கப்படும். இந்த சேகரிக்கிறப்படுற எனர்ஜி பகல்ல தூங்கி காலி பண்ணிட்டோம் அப்படின்னா, நைட்டு தூக்கம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருது. அந்த வகையில உணவு செரிமானத்துக்கு என்று ஒரு எனர்ஜி சேகரிக்கப்படும். இந்த எனர்ஜிய நாம என்ன பண்றோம், சுவையுள்ளது, சத்துள்ளது, நல்லது, ஆரோக்கியம்னு சொல்லி சொல்லி நெறைய விஷயங்கள, அது பழங்களா இருந்தாலும் சரி, சூப்பா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, சத்து மாவு கஞ்சியா இருந்தாலும் சரி, இது மாரி உள்ள தள்ளி தள்ளி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எனர்ஜி காலி பண்ணிர்றோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம், அதுவும் செரிமானம் ஆகல அப்படிங்கும்போது, கரும்பு சாறு எடு, அன்னாசி பழம் எடு, சீரக தண்ணி எடு, ஓம வாட்டர் எடுன்னு குடிக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஆக்சுவலா அதையும் செரிமானம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தேவை. இப்போ ஏற்கனவே இருந்த எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செரிமானத்துக்காக குடுக்கப்படுற அ மருந்துகள், உணவுகளுடைய எனர்ஜியும் அங்க பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அதனால என்னாச்சு, இந்த உணவும் செரிமானம் பண்ண முடியல, ஏற்கனவே போன உணவும் செரிமானம் பண்ண முடியல. அதனால என்னாச்சு, நீங்க குறைஞ்ச உணவு சாப்பிட்டா கூட அ எ தேவையான எனர்ஜியோட, செரிமானத்தோட தக்க வச்சுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிற நம்ம உடம்ப கெடுத்துட்டு, மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சத்து உள்ளது அல்லது செரிமானத்துக்குன்னு சொல்லிக் குடுத்து, மறுபடியும் பிரச்சனைகள அதிகம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நீங்க எல்லாரும் இந்த கேப்ப அதிகம் பண்ணி பாருங்க. உணவ குறைச்சு பாருங்க. ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்க 5 இட்லி சாப்பிடும்போது கிடைக்காத எனர்ஜி, 4 இட்லியில 3 இட்லியில கிடைக்கிறதையும், அதிலேயே வயிறு நிறைஞ்ச உணர்வு வந்ததையும், ஒரு ஹீலர் பாஸ்கர் சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் சிக்னல் அப்படிம்பாங்க. ஆ அந்த ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்த உடனே நிறுத்தணும். அப்படி மீறி மீறி போனோம்னா 2வது சிக்னல்லயாவது நிறுத்தணும் அப்படிம்பாரு. அந்த மாரி ஏப்பம் வந்த உடனே நிறுத்திட்டீங்க அப்படின்னா, அதுவே உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களாகவும் மாத்திரும். உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கீரைகள், காய்கறிகள், பழங்கள் நெறைய சத்துக்கள எடுக்கணும். அப்பதான் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்னு நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். உண்மை நிலை என்னன்னா,
ஒரு வைக்கோல் புல்ல மட்டும் சாப்பிடுற ஒரு மாடு ஒரு கன்னுக்குட்டி ஈன்ற அளவுக்கு ரத்தமாகவும் தசையாகவும் எலும்பாகவும் எப்படி மாத்துதுன்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நாம சாப்பிடுற சாதாரண உணவே அத்தனை வகையான சத்துக்களாகவும் மாத்துற தகுதி நம்ம கல்லீரலுக்கோ மற்ற மண்ணீரலுக்கோ மற்ற உறுப்புகளுக்கோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ வைக்கோல் புல்ல மட்டும் சாப்பிடுற மாடு மழையில, பனியில, வெயில்ல நனையிற மிருகங்கள் எந்த மருத்துவமனைக்கும் கியூல போய் நிக்கிறதில்ல. ஆனா, இவ்வளவு சத்துள்ள ஆகாரங்களும், காய்கறிகளும், பழங்களும், வைட்டமினும், மினரல்ஸ்ன்னு சொல்லி சாப்பிடுற நம்ம மனிதர்கள் தான் நம்ம மருத்துவமனையில கியூல போய் நிக்கிறோம். இது ஏன் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. இனிமே உங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. அந்த வகையில உணவை ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுறதுல அ இந்த மாரி பல பலன்கள் கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா அதிகபட்சம் பேர் நான் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு டைம் இல்ல." டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வச்சுக்கங்க. 6 மணிக்கு டயான்னு எந்திரிச்சிர்றோமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் முன்னால எந்திரிப்போம். இல்ல 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முன்ன பின்ன கூட எந்திரிக்கிறோம். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னால எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, அ அதுல டைம் ஒரு 1/2 மணி நேரம் மிச்சமாயிருக்கும்ல. அந்த டைம்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் சாப்பிட எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த 1/2 மணி நேரத்துல இன்னொரு 10 நிமிஷத்த இந்த உணவுக்காக எடுத்துக்கங்க அப்படின்னு நான் எல்லாத்துட்டயும் சொல்லும்போது, யோசிக்கிறாங்க. ஓ! அப்படியா? சரி ஒரு ஃபோன் வந்துருச்சா, ஒரு உறம்பறை வந்துருச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுறோம் நாம. இல்ல ஒரு நாடகம் பார்க்கணும்னா கூட அதிக நேரம் ஒதுக்குறோம். அப்படி இருக்கும்போது, மெசேஜ் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம். அது அப்படி இருக்கும்போது, உணவுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறீங்க அப்படின்னா, இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து ஒதுக்குங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும். வைத்தியம் தேவையில்ல. மருந்து மாத்திரைகள் தேவையில்ல. நைட்டு பகலா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காச கொண்டு போய் ஆஸ்பத்திரி குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கும்போது, அப்பதான் சிந்திக்கிறாங்க. அந்த வகையில நீங்க எல்லாரும் கவனிங்க. நேரம் இல்லைன்னு சொல்றோமா, உண்மையாலும் நேரம் இல்லையா? இப்ப எல்லாரும் ஒரு சமாதானம் சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்ல, அல்லது சாக்குப்போக்கு சொல்ல கத்துக்கிட்டோமா வழிய, உண்மை நிலை அப்படி இல்ல. ஆனா நீங்க இப்போ மிச்சம் பண்ற இந்த 10 நிமிஷம் சேர்த்தி ஒதுக்குற ஒரு விஷயம், பல ஆண்டுகள் நம்ம ஆயுச நீட்டிக்கக்கூடிய, ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய, மருத்துவமனைக்கு போய் ஆப்பரேஷன் படுக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கக்கூடிய, பலருடைய ஆப்பரேஷன் போனோம்னா, நம்ம பலரும் கூட வந்து பார்த்துக்க வேண்டிய, சிலர் கூட இருந்து குடும்பத்தில இருக்கிறவங்களும் லீவ் போட்டு வர வேண்டிய வாய்ப்புகள உருவாக்கிரும். அப்படி இருக்கும்போது, நீங்க அவைங்களுடைய டைமையும் சேர்த்து திருடிர்றோம். நாம இப்ப இது மாரி நம்ம 10 நிமிஷம்ங்கிறத ஒதுக்க முடியலன்னு சொல்றது, நான் ஆஸ்பத்திரிக்கு போம்போது அவைங்களுடைய டைம்ல நாம சேர்த்து அபகரிச்சுர்றோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல. எல்லாரும் என்ன பண்ணிர்றீங்க, இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் மிச்சம் அப்படின்னு அவசர அவசரமா வேலைக்கு நான் போக நடந்துட்டே சாப்பிடுறேங்க, பஸ்லயே சாப்பிடுறேங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றத நான் பார்க்குறேன். இதுதான் மிகப்பெரிய பாதிப்புகள உருவாக்குற ஃபர்ஸ்ட்டு காரணிகள்ல ஒண்ணு. அந்த வகையில சாப்பிடும்போது உணவு கவனிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, 1/2 மணி நேரத்துக்கு பின்னால தண்ணி குடிச்சுக்கங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. குளிச்ச உடனே சாப்பிடாதீங்க. குளிச்சீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு குளிங்க. அ இந்த வாழ்வியல் முறைகளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உணவுனால வர அ உபாதைகள் இதுலயே மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. வெயில்ல போங்க. வெளிக்காத்து உள்ள வரட்டும். ஆழ்ந்த தூக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 80% இலவசமான எதிர்ப்பு சக்திய குடுத்துருது. இந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் பலன் அதிகம். அதே சமயத்துல நம்ம அடிக்கடி சொல்றது இந்த ஃபேன போட்டு படுக்கும்போது, பக்கத்தால ஒரு சாப்பாட்டுல வீட்ல இருக்கிற குக்கர்ல இருக்கிற சாப்பாட எடுத்து போட்டு அப்படியே வச்சுட்டு படுத்து பாருங்க. அடுத்த நாள் காலையில என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இப்ப என்ன ஆகும், அந்த சாப்பாடு காஞ்சு போயிருக்கும். அப்போ அடுத்த நாள் காத்தால அந்த சாப்பாட்டுல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் எப்படி இந்த ஃபேன் உறிஞ்சிருச்சோ, அது மாரி இந்த தோல்ல இருக்கிற அ ஈரப்பதத்த அ இந்த ஃபேன் காத்து உறிஞ்சிருது. அதில் மட்டும் இல்லாம நம்ம வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடையே தான் கீழ தள்ளும் ஜன்னல சாத்தி படுக்கும்போது, அப்படிங்கிற தகவல தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில நீங்க வெளிவிட்ட கார்பன் டை ஆக்சைடே சுவாசிச்சு, மூளைக்கு தேவையான ஆக்ஸிஜன குறைச்சு, அந்த மூளை எல்லா ஆர்கனுக்கும் தேவையான கமாண்ட சரியா அனுப்ப முடியாம, எல்லா ஆர்கனும் பாதிக்கப்பட்டு, பல மடங்கு பாதிப்புகள இந்த பக்கம் உருவாக்கிட்டு இருக்கிறீங்கிற தகவல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவசியம் வெளிக்காத்து உள்ள வர மாரி படுக்கும்போது, மூளை நல்லா வேலை செய்யும்போது, அதுக்கு தேவையான பிராணசக்தி நல்லா கிடைக்கும்போது, எல்லா ஆர்கனுக்கும் தேவையான பிராணசக்தியும், ரத்தம் ஊர்றதுக்கான விஷயங்களும், சத்துக்கள எடுத்துக்கொண்டு போய் குடுக்குற விஷயங்களும் இதுல சரியா நடக்குது அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த பிராணசக்தி உள்ள போனா மட்டும் தான்,
இந்த சத்துக்களை கொண்டு போய் சேர்த்துற வேலை சிறப்பா நடக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், கொசு கடிக்குதுன்னு சொல்லி ஜன்னலை சாத்தி, முகத்தை போத்தி, ஃபேனை போட்டு கொசு சுருளைக்கு பயன்படுத்தி பிரச்சனைகளை பல மடங்கு பல வகையில அதிகம் பண்ணிட்டு, ஒரு பக்கம் மட்டும் ஒரு வகையில மட்டும் போய் மருத்துவமனையில சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை முயற்சிக்கும் போது அது தீர்வு இல்லை, அல்லது லேட் ஆகுது, அல்லது அரைகுறையா தான் சரியாச்சு, மறுபடியும் வந்துருச்சுங்கிற சூழ்நிலை உருவாகுது. அப்போ வகையில நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒவ்வொருத்தரும் ஜன்னலுக்கு கொசுவலை அடிச்சிடணும். அப்படி மீறி மீறி போனா கொசுவலை கட்டிக்கலாம். ஆனா வெயில் காலமா இருந்தா வெயில் வெளியில நைட்டுல ஒரு 11 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, காத்து கூலிங்கா இருக்கும். இந்த கூலிங்கான காத்த உள்ள கொண்டு வாங்க. இது ஒரு வகையான இயற்கை ஏசி. இந்த ஏசி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஹனிமூன் போற கப்புள்ஸ நம்ம என்ன சொல்லுவோம், குளிர் பிரதேசத்துக்கு போக சொல்லுவோம். இந்த அ குளிர் பிரதேசத்துல அந்த தசை நரம்புகள வலுவாக்குற சக்தி அந்த மலை பிரதேசத்துல இருக்கிற மூலிகைகளுடைய காற்றும் அல்லது குளிர் காற்றும் அல்லது நல்ல காற்றும் இதுக்கு ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அங்க போக சொல்றோம். அதே மாரி தான் இப்ப நம்ம வீடுகள்ல வெளிய இருக்கிற வெய்ய காலத்துல கூட இருக்கிற வெய்ய காலத்திலேயே வெளிய நைட்ல நல்ல குளிர்ந்த காத்து இருக்குது அப்படின்னா, புகை இல்லாத காத்து நைட்ல அதிகபட்சம் இருக்கும். இந்த காத்த உள்ள வரத்துக்கு ஒரு ஃபேன வச்சு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுட்டு கெட்ட காத்த, ஹீட்டான காத்த, மேல தங்குற காத்த வெளிய தள்றதுக்கான முயற்சி எடுங்க. ஒரு ஜன்னல மட்டும் திறந்து வச்சிருங்க. இப்ப நல்ல காத்து உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இதுவே நோய்கள குணப்படுத்துற மருந்தா மாறிரும். ஒரு வகையில காற்றுனால வர ஆரோக்கியம் அப்படிங்கிறது பல மடங்கு. நான் இப்ப பகல்ல பேசுறேன் அப்படின்னா, அப்பப்ப நான் இப்ப தண்ணி குடிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போகல அப்படின்னா, இந்த காத்து நான் சுவாசிச்ச காத்தையெல்லாம் செலவு பண்ணிடுறதுனால, நுரையீரல் காலி பண்ணிடுறதுனால, இதே மேடை பேச்சாளர்கள், காலேஜ் புரொஃபசர், டீச்சரு இது மாரி எல்லாம் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம், இப்ப என்ன பண்ணிடுறாங்க, இந்த காத்த செலவு பண்ணிடுறதுனால, அ நுரையீரல் என்ன பண்ணும், என்னால ஆக்ஸிஜன தேவையான அளவு கலந்து அனுப்ப முடியல. இவைங்க வந்து பேசியே இது மாரி காலி பண்ணிடுறாங்க. அல்லது ஜன்னல சாத்தி கெட்ட காத்தையே சுவாசிக்கிறாங்க. ஃபேன் அதே காத்த தள்ளுது. அதனால நீ என்ன பண்ணு, கிட்னிட்ட கூப்பிட்டு சொல்லிருமாமா. நீ இவைங்க குடிச்ச தண்ணீயிலிருந்து ஆக்ஸிஜன பிரிச்சு அனுப்பு. அப்போ அது உப்ப, கழிவுகள, வெப்பத்த, கிருமிகள வெளியேத்துற வேலைய கிட்னி செய்யறத விட்டுட்டு, இங்க அத்தியாவசிய தேவைக்கான ஆக்ஸிஜன பிரிச்சு அனுப்புறதுனால, உடம்புல உப்பு கூடி போய் வர பிரஷரு, ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், பிரஷரு, கை, கால் வீக்கம், கிட்னி கல்லு, கிட்னி ஸ்டோனு, கிட்னி ஃபெயிலியர். இப்ப எங்க வைத்தியம் பண்ணணும்னு யோசிங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த காற்று உள்ள வந்தா, ஆயிரக்கணக்கான வியாதிகள் வராம தடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும், வந்த வியாதிகள சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வைத்தியம் தேவையில்ல. அந்த வகையில இந்த சாப்பாடு இங்க போட்டு படுக்கும்போது, ஃபேன போட்டு படுக்கும்போது எப்படி காஞ்சு போகுதோ, அது மாரி தோல்ல இருக்கிற ஈரப்பதத்த இந்த ஃபேன் உறிஞ்சிருது. அப்ப என்ன பண்ணுது? தோல் என்ன பண்ணுது? என்னால முடியல அப்படின்னு சொல்லி, உள்ள இருக்கிற உறுப்புகள்ல ஈரப்பதத்த உறிஞ்சிருது. அது ஒரு குறிப்பிட்ட இ ஈரப்பதம் இல்ல அப்படின்னா, உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. அதனால சூடேறி ஒரு சில பிரச்சனைகள் வருது. இப்ப இந்த விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வைத்தியம் தேவையில்ல. இதே விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, மூட்டுகளுக்கு இடையில இருக்கிற அ ஜவ்வு படலத்த வத்தி வச்சு, இந்த ஈரப்பதம் எண்ணெய் பசை குறைஞ்சதுன்னா, மூட்டுகள் இருக்கிற இடையில இருக்கிற ஜவ்வு படலம் வத்தி போயி, கீச்சு கீச்சு படக்கு படக்கு சவுண்டோட மூட்டுகள்ல வலி வரதையும் நாங்க பார்க்குறோம். அந்த வகையில நல் நல்ல கொழுப்புங்கிறது ம் நல்லெண்ணெயில, கண்ணெண்ணெயில, தேங்காய் எண்ணெயில இருக்குது. பாக்கெட் எண்ணெயில இல்ல. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய்ன்னு சொல்லி பாக்கெட் எண்ணெய வாங்காதீங்க. அதுல கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில, ஆட்டுன செக்கெண்ணெயில இந்த நல்ல கொழுப்பு இருக்குது. இப்ப நவீன மருத்துவர்கள் கூட இத சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. போன வாரம் வந்த பேசஞ்சர் சொன்னாங்க. ஆமாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த வார்த்தைய சொன்னாங்க அப்படி. அப்ப அவைங்க இந்த நல்லெண்ணெயும், கல்லெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும், செக்கெண்ணெயும் குடுக்கும்போது, பாக்கெட் எண்ணெய குடுக்காதம்போது, இந்த எண்ணெய் பசை வத்தி போகாம எல்லாம் ஊர்றதுக்கு உதவுது. அதே மாரி இந்த ஃபேன தவிர்த்து வெடிக்காத்து உள்ள வரும்போது, இந்த மூட்டுகள்ல எண்ணெய் பசை வத்தி போகாம இருக்கிறதுக்கு உதவுது. ஏசி பயன்படுத்துறவங்களா இருந்தா கூட, விண்டோ ஏசியா இருந்தா அதுல அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அது வெடிக்காத்த உள்ள கூலிங் பண்ணி உள்ள தள்ளும்.
அந்த வகையில ஸ்பிளிட் ஏசிங்கிறத தவிர்த்துட்டு விண்டோ ஏசி ஒரு சூழ்நிலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா விண்டோ ஏசியை பயன்படுத்தலாம். இப்போ மூட்டு வலிகள் வராது. இந்த மூட்டு வலிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. நீர் கோத்துட்டு வருது, வாயு கோத்துட்டு வருது, தசை நரம்புகளுடைய வீக்னஸ்னால வருது, ரத்தம் பற்றாக்குறையினால வருது அப்படிங்கிறதெல்லாம் வகைகள் இருக்கு. இது எதுன்னு நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள நிரந்தரமா மூட்டு வலிகள் வந்து சரி பண்ணிடலாம். வயசானட்டி நோய் வருது, ஜீன்ல நோய் வருது அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கங்க. வயசானொட்டி நோய் வராம இருக்கலாம், வந்தாலும் சரி பண்ணலாம். இந்த அடிப்படை விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு நாளும் புது செல்களா மாறுறதும் பழைய செல்கள் வெளியேறதும் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த மூட்டை புதுப்பிக்கிற வேலையே நடக்கும். 100 வயசுல கூட எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எலும்பை அசையாம ஒட்ட வச்சுட்டு கட்டு போட்டீங்க, வெறும் சுத்தி மட்டும் வச்சுட்டீங்க, எந்த மருந்தும் இல்லாம அசையாம இருந்தீங்க அப்படின்னா எலும்பு கூடிக்கும். 100 வயசுல உடைஞ்ச எலும்பு கூடுற அளவுக்கு வலுவா இருக்குது அப்படிங்கும் போது நாம ஏன் வந்து மற்ற உறுப்புகள் புதுப்பிக்கப்படாது, நமக்கு வயசாயிடுச்சுன்னா இந்த உறுப்புகளும் இப்படியே தான் இருந்துரும்னு முடிவு பண்ணிடணும். அப்போ அந்த பழக்க வழக்கங்களை மாத்திட்டீங்கன்னா இன்னும் 80 வயசு ஆயிருந்தாலும் உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், இதயம், கர்ப்பப்பை அப்படிங்கிறதெல்லாம் புது உறுப்புகளா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. போன வாரம் திருச்செங்கோட்டுல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பேஷண்ட் வீடு. அங்க என்ன நடந்ததுன்னா அவர் விசேஷத்துக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க தாத்தா ஒருத்தர் நல்லா பல்லு வச்சுட்டு நல்லா எல்லாமே மென்னு சாப்பிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா என்ன வயசுன்னு கேட்டா 102 வயசு. 102 வயசுல பல்லெல்லாம் இருக்குது. அவர் எல்லாம் மென்னு சாப்பிடுவாரு. எங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க. 100 வயசுல எல்லா பல்லும் உளுந்துட்டு புது பல்லாட்டம் குழந்தைங்களாட்டம் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கான பல்லா முளைக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவர் பல்லெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். எங்கேயாவது உளுந்து முளைச்சிருக்குதா அப்படின்னு. அந்த வகையில அவர் பழைய பல்லே அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அவர் எல்லா கடலை மிட்டாயி, கறியா இருந்தாலும் சாப்பிடுறாரு அப்படிங்கிறத கண்ணு முன்னால பார்க்க முடிஞ்சுது. அப்படி எங்க இருந்து ஆரோக்கியம் வந்தது? அவர் சொல்றாரு, ஐயா நான் 1941 42 சொல்றேன். 2ல பிறந்தேன். இதுல ஓலைச்சுவடில என்னுடைய இந்த தேதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாசம்லாம் சொன்னாரு. 21ஆம் தேதி சித்திரை, வைகாசி மாசம் ஏதோ சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாதிரிலாம் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்கிட்ட அவ்வளவு அழகா பேசுறாரு. அந்த வயசுல நடக்கிறாரு, காஃபி சாப்பிடுறாரு, பட்டாணி சாப்பிடுறாரு, ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னா, இப்படி இருக்க முடியுங்கிற மனசுல நீங்க பதிய வைக்கிற எண்ணமே நம்ம உடம்ப, மனச, செல்களை, உள்ளுறுப்புகளை அப்படி தயாராகி ஆக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நாம ஒரு 40 வயசு வரையும் தான் இருக்கோம், 50 வயசு வரையும் தான் நம்ம முடிவு பண்ற விஷயமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செல்களை தயார் பண்ணுது. அந்த வகையில நீங்க இனிமே முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ஆரோக்கியமா தான் இருப்பேன். நீங்க ஒரு 120 வயசு, 180 வயசுன்னு முடிவு பண்ண வேண்டாம். எனக்கு 50 வயசு தான், 40 வயசு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். நீ இருக்கிற வரையும் நான் நிம்மதியா, ஆரோக்கியமா இந்த என்னுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா அமைச்சுக்குவோங்கிற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா, இயற்கையே உங்களுக்கு தகுந்த ஆரோக்கியத்தையும், ஆயுசையும் நிறைவா குடுத்துரும். அந்த வகையில நீங்க முயற்சி செய்யுங்க. உங்கள நீங்க ரசிங்க, உங்கள நீங்க பாராட்டுங்க, நீங்க செய்யற வேலையை விரும்பி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த வகையில இந்த சூழ்நிலையில நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மருந்து வகையில சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எதிர்ப்பு சக்தி குறைவுனால வர மூட்டு வலி அப்படிங்கிறதும், அல்லது எதிர்ப்பு சக்தி குறைவுனால இந்த சீசனபிள் மாற்றத்தினால ஏற்படுற காய்ச்சல், சளி அப்படிங்கிறதும், அல்லது மலக்குடல்ல கழிவுகள் முறையா வெளியேற்றப்படாம அத வாயு தங்கி இருந்து அல்லது சத்துக்கள் உறிஞ்சப்படாம இருக்கிற ஒரு தொந்தரவா இருந்தாலும், இது மாதிரி பல தொந்தரவுகளுக்கு 6 மாசமா இருக்கிற காய்ச்சலை சரி பண்ற ஒரு மருந்தாகும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு. அந்த விஷயத்த எல்லாரும் செஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்காக எல்லாரும் செய்யலாம். 6 மாசமா இருக்கிற காய்ச்சல ஒரே நாள்ல சரி பண்ற ஒரு அருமையான மருந்து. வீட்டிலேயே செய்யற மருந்து. சரி. இன்னொரு அம்மாவுக்கு ஒரு 10 வருஷமா இப்போ ஒரு நாளைக்கு 10 தடவை மோஷன் போகுது. அப்போ நல்லா பசிக்குது, மோஷன் போகுதுன்னா, இது வந்து உண்மையான பசியா, சரியான உடம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் இல்ல. அப்போ அங்க நெறைய சாப்பிடுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, "நான் நெறைய தானே சாப்பிடுறேன். எனக்கு நல்லா தானே பசிக்குது. நல்லா தானே மோஷன் போகுது. ஆ அப்ப நான் ஆரோக்கியமா தானே இருக்கிறேன்னு அர்த்தம்." அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா ஆரோக்கியம் இல்ல. அதையும் சொல்லிருது. அப்போ என்ன நடக்குது? நாம எல்லாம் நெனைச்சிட்டு இருக்கிறோம், அடிக்கடி மோஷன் போனா, நெறைய பசிச்சா ஆரோக்கியம்னு நெனைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையும் அது இல்ல. 2 நேரம், 3 நேரம் சாப்பிடுறவங்க கூட இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில நீங்க பசிச்சா சாப்பிடணுங்கிற ஃபார்முலாவ மட்டும் ஃபர்ஸ்ட் கடைபிடிங்க. நேரங்கிறது அடுத்தது தான். அதுக்கு அடுத்தது இந்த 10
10 வருஷமா 10 தடவை ஒரு நாளைக்கு மோஷன் போறாமா எப்படி வெளியே வந்ததுங்கிற ஒரு தகவலை இப்ப கொடுத்துட்டு இல்லாம 20 வருஷமா 20 தடவை ஒரு நாளைக்கு மோஷன் போகுது. அந்த அம்மாவும் எப்படி வெளிய வந்தாங்க? ஒரு தடவை தான். ஒரே தடவையில பல மருத்துவமனைகள பல ஆண்டுகளா பார்த்து சரி பண்ணாத விஷயங்கள்ல, ஈஸியா எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு தகவல் தந்துர்றேன். முக்கியமா அவங்கள டீ, காபி இது மாரி விஷயங்கள்லாம் ஒரு சில தொந்தரவு பண்ணும். அதுக்கு பதிலா இயற்கையான டீ, ஆவாரம்பூ டீ, செம்பருத்தி பூ டீ, ஆ என்னது கொய்யா இலையில டீ, மாவிலையில டீ, அல்லது சுக்கு கொத்தமல்லி போட்டு டீ இந்த மாரி விஷயங்களுக்கு வாங்க. இதுவே உங்களுக்கு மருந்தா வேலை செய்யும். அதோட நான் வீட்ல ஒரு மருந்து சொல்றேன். இத கூட செய்யுங்க. இது மிகச்சிறந்த ஆரோக்கியத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில வீட்ல நாம தாம்பூலம் தரிக்கிறோங்கிற வகையில குடுக்கிற வெத்தலை, சுண்ணாம்பு, கூட பாக்குக்கு பதிலா மிளகு. அ இந்த விஷம் முறிவுக்கு கூட என்ன சொல்லுவோம் நாங்க, வெத்தலையும் மிளகையும் மென்னு சாப்பிடுங்க. பூராங்கடியா, தேள்கடியா ஒரு 4, 5 மிளகு, 2 கருப்பு வெத்தல நல்லா மென்னு முழுங்க சொல்லிருங்க. அது விஷம் ரத்தத்துல கலக்காது. ஒரு உடனடி எமர்ஜென்சி தீர்வா அமையும் அப்படிம்போம். அந்த மாரி இந்த மிளகும், வெத்தலையும் ஒரு அருமையான மருந்து அப்படிங்கிற வகையில, பாம்பு கடி கூட இதே செய்யலாம். நீங்க பாம்பு கடியா இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஒரு 10% பாம்புக்கு தான் விஷம் இருக்குதுன்னு சொல்லி 90% பாம்புக்கும் சேர்ந்து பயப்படுறதோட இல்லாம, இந்த 10% பாம்பு எந்த மாரி கடிக்குமா? எல்லாத்தையும் கடிக்குமா? அ எ எந்த மாரி பாம்புகளுக்கு விஷம் இருக்குதுன்னு புரிதல் இருந்ததுன்னா, 100% பாம்ப கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு கூட ஒரு அடிப்படை நாலேட்ஜ ஒரு 10% ஒரு 10 நிமிஷம் குடுக்கறதுக்கு கூட நம்ம எடுத்துக்காதனால, பார்க்கும்போதெல்லாம் பாம்ப கண்டு பயம், பேயின்னு சொல்லி பயம், பேய் இருக்குதா இல்லையா? ஆனா பேய கண்டு பயம். இப்படிலாம் பயத்திலேயே நம்ம வெகு காலத்த தள்ளிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இனிமே இந்த அடிப்படை நாலேட்ஜ உங்க வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. அவைங்களாவது நிம்மதியா இருப்பாங்க. அந்த வகையில நான் இப்ப இன்னைக்கு சொல்ல வேண்டிய மருந்து, வெத்தலையும், மிளகையும், சுண்ணாம்பையும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்றேன். இது மூட்டு வலிகளுக்கும் சரி, எதிர்ப்பு சக்திக்கும் சரி, செரிமானம் பண்ணலாம், அடிக்கடி வாய்வு புரியுது அப்படிங்கிறதுக்கும் சரி, ஆ 6 மாசமா இருக்கிற காய்ச்சலா இருந்தாலும் சரி, வேலை செய்யற ஒரு அருமையான மருந்து. அந்த மருந்துகள் என்னன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா, குறிக்கிறதுனா குறிச்சுக்கலாம். 25 கருப்பு வெற்றிலை. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கொஞ்சம் ஒரு 2வது தடவ கேட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும். 25 கருப்பு வெற்றிலை. சிறிது சுண்ணாம்பு. முக்கியமா கிழிஞ்ச சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பா இருந்தா நல்லது. கலர் கலக்காத சுண்ணாம்பா. அடுத்தது 25 கிராம் மிளகு. 25 மிளகு அல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதிகபட்ச பேர் கவனிக்கிறதுன்னா 25 மிளகா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுவே அதிகம். 25 கிராம் மிளகு. இவ்வளவு ஒரு சேர கையில அள்ளினா வரும். இந்த அளவு மிளகு என்ன பண்றீங்க? எடுத்து அ வச்சுக்கிறீங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த எல்லா வெத்தலையிலயும் காம்பு கிள்ளிர்றோம். எல்லா வெத்தலையிலயும் அங்க சுண்ணாம்பு இந்த பாட்டிலாம் போட்டு பின்னால தடவுவாங்கல்ல. வெத்தலைக்கு பின்னால தடவுவாங்க பாருங்க. இது மாரி எல்லா வெத்தலையும் சுண்ணாம்பு தடவிருங்க. தடவி என்ன பண்ணுங்க, 4ஆ 5ஆ பிச்சு போட்டு ஒரு மண் சட்டியோ, இரும்பு சட்டியோ இல்ல இருந்தா மண் சட்டி, இரும்பு சட்டி பெஸ்ட்டு. இல்லைன்னா என்ன சட்டி இருக்குதோ அத போட்டு வறுத்துருங்க. ஒரு வாடுற அளவுக்கு நல்லா வாடுற அளவுக்கு வறுத்துருங்க. இவ்வளவுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. ஒரு சிரமமும் இல்ல. வெத்தலையை காம்ப கிள்ளி, சுண்ணாம்பு தடவி 4, 5 பிச்சு போட்டு வறுத்து வாடுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சோம். இவ்வளவுதான் வேலை. ஒரு வேலை ஈஸியா முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு வேலை. அதே மண் சட்டி, இரும்பு சட்டியில அதே 25 கிராம் மிளகு எடுத்து அதுக்குள்ளாரையே போட்டு அடுப்ப கம்மியா வச்சு வறுத்துக்கிட்டே வாங்க. வறுக்க இந்த காரம்லாம் காணாம போயிடும். எப்படி? மிளகும் காரம், வெத்தலையும் காரம், சுண்ணாம்பும் காரம். இவ்வளவு சொல்றீங்களே, என் வயிறு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ற அளவுக்கு எரியாதா? அப்படின்னுலாம் கேட்கணும் நீங்க. எல்லார் மனசுலயும் ஓடுங்கிறது ஞாபகத்துக்கு இருக்கு எனக்கு. ஏன்னா என்கிட்ட நேரடியா நேரடியா சொல்றதுக்கு முன்னாடியே நெறைய பேர் இந்த கேள்விய கேட்டாங்க. அந்த வகையில 3மே காரம் தான். ஆனா நான் சொல்ற மாரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா, 3ல இருக்கிற காரமும் கரைஞ்சு காணாம போயிரும். 1 அந்த வகையில ஆவியாயிரும். சரி ரைட்டு. இப்ப என்ன பண்ண போறோம்? இதுல காரம் இருக்கக்கூடாது. ஒரு மிளகு வாயில போட்டு பார்த்தா, காரம் இல்லையா? அல்ல இன்னொரு மிளகு வாயில போட்டு பாருங்க. காரம் இல்லையா? அப்ப இறக்கி வச்சுருங்க. காரம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்க. இத வறுத்து எடுத்து வச்சுர்றீங்க. சரி இப்ப இத என்ன பண்ண போறீங்க? ஆ இத எடுத்து ஆறுன ஒட்டி 1ஆ 2ஆ நுணுக்குங்க. ரசத்துக்கு நுணுக்குற மாரி நுணுக்குங்க. இத நுணுக்கி என்ன பண்றீங்க? இந்த வெத்தலையும், மிளகையும் ஒட்டுக்கா போடுங்க. ஒரு மண் சட்டி, இரும்பு சட்டியா இருந்தா போட்டுங்க.
அதுல என்ன பண்ணுங்க, 1 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. அத 1/4 லிட்டரா சுண்ட வச்சிருங்க. ஒரே ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 50 மில்லி வகையில 5 நேரத்துக்கு ஒரே நாளையில 5 நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 50 மில்லி. இப்ப 1/4 லிட்டரு சரியா போயிடும். இப்ப என்ன பண்ணும், இந்த 50 மில்லியா ஒரே நாள்ல 5 தடவ குடிச்சிருங்க. இது என்ன பண்ணும், நம்ம அடிக்கடி காய்ச்சல் வரவங்களா இருந்தா கூட, இல்ல ஏற்கனவே அடிக்கடி காய்ச்சல் கனகனப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் கூட, இது அருமையான வேலை செய்யும். ஒரே நாள்லயே அவ்வளவு பலனை தரும். அது மாரி 20 வருஷமா மோஷன் போனவங்க, 10 வருஷமா மோஷன் போனவங்கள எல்லாம் சரி பண்ற முக்கியமான மருந்துகள்ல இது ஒண்ணு. நாங்க பலருக்கு குடுத்து அனுபவ ரீதியா பார்த்து சொன்ன விஷயங்கள்ல இது முக்கியமானது. எப்படி? அதெல்லாம் அந்த காலத்து முறைகள பின்பற்றிட்டு இருந்ததுதான். அஞ்சறை பெட்டியிலேயே நோய்கள குணப்படுத்த முடியுங்கிற விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்காம, வீட்ல இருந்த அஞ்சறை பெட்டியில இருந்த சுக்கு, மிளகு, திப்பலி இந்த மாரி நெறைய முக்கியமான சீரகம், சோம்புலாம் நெறைய தொலைச்சுட்டு, மறுபடியும் நம்ம தொலைச்சதெல்லாம் தேடுறதுக்காக டைம் ஒதுக்கிட்டு இருக்கோம். இது இயல்பே நம்ம வாழ்க்கையினுடைய இயல்பே இதுதான். சரி என்ன பண்ணுவோம், இந்த வாழ்வியல் முறைகள நீங்க இனிமேலாவது தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வாரிசுகளுக்கு சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னா, அவைங்க அந்த சத்து குறைபாடுனால வர மூட்டு வலியிலிருந்து, காய்ச்சல்ல இருந்து, மோஷன் போற தொந்தரவுகள் இருந்து, வாயு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்து, இது சத்துக்கள் உறிஞ்சப்படாம நெறைய பேத்துக்கு கழிவுகள் வெளியேறிட்டு இருக்கு. இந்த சத்துக்கள உறிஞ்சுற வேலை நடக்குது. அடிக்கடி வாயு பெரிதா இத சரி பண்ணிரும். எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருது இது. எப்படிங்க? எதிர்ப்பு சக்திய உருவாக்குது. சத்துக்கள உறிஞ்ச வச்சிருது. செரிமான மண்டலத்த சீரமைச்சிருது. கழிவுகள முறையா வெளியேத்துது. அ அடிக்கடி லூஸ் மூலமா போகுது அப்படின்னா, அத வந்து நீர்ச்சத்துக்கள் பெருங்குடல்ல உறிஞ்சப்படாம கழிவுகளா வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும்? சிறுகுடல்ல திடச்சத்துக்களும், பெருங்குடல்ல நீர்ச்சத்துக்களும் உறிஞ்சப்படுதுங்கிறதுனால, இந்த சத்துக்கள் முறையா உறிஞ்சப்பட்டு, கழிவுகள் முறையா வெளியேறும்போது, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பேத்துக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் முதற்கொண்டு, கை, கால் வலி முதற்கொண்டு அல்லது ஆ அதாவது காய்ச்சல் முதற்கொண்டு, இது மாரி நெறைய விஷயங்கள சரி பண்ற அருமையான மருந்து. இன்னொரு தடவ ஞாபகம் வச்சுக்கங்க. எப்படி இது செய்யறதுங்கிற என்ன அளவுன்னு சொல்லிர்றேன். கொஞ்சம் சுண்ணாம்பு. அதுக்கு அடுத்தது 25 கருப்பு வெற்றிலை. இது எல்லாத்தையும் காம்புகள்லயும் இந்த எல்லா வெற்றிலையும் சுண்ணாம்பு தடவி 4, 5ஆ பிச்சு போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதுதான் ஒரு வேலை. அடுத்து 25 கிராம் மிளகையும் காரம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுர்றீங்க. 1ஆ 2ஆ நுணுக்குங்க. நைஸா நுணுக்கக்கூடாது. நைஸா நுணுக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இத 2யும் ஒட்டுக்கா போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வர காஃபி ஆகட்டும், சர்க்கரை கலக்காத காஃபி ஆகட்டும், தோற்பா மட்டும் தான் இருக்குமா ஒழிய, ஒரு நிஜாம் பாக்கு வாயில போட்டு மென்னீங்கன்னா எப்படி இருக்குமோ, ஆ தோற்பா இருக்குமோ, அது மாரி பாக்குனுடைய தோற்பு மட்டும் தான் அங்க இருக்குமா ஒழிய, எந்த காரணத்துக் கொண்டும் காரம் இருக்காது. அப்ப நீங்க சரியா செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப குழந்தைங்களுக்கு கூட குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 10 மில்லி, 20 மில்லி அப்படிங்கிற வகையில நீங்க குடுத்துக்கலாம். பெரியவங்கன்னா ஒரு 50, 50 மில்லி 5 நாளைக்கு குடுத்துக்கலாம். அடுத்த நாள் மீதி இருந்தா அதுக்கு அப்படியே குடுத்துக்கலாம். அதிலே சட்டியிலேயே வச்சிருந்து வடிச்சே குடுத்துக்கலாம். லேசா சூடு பண்ணி குடுத்துக்கலாம். இது மாரி வழிமுறைகள பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு நெறையா ஆ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, வலிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது தீர்வா இருக்கும். அதே சமயத்துல மூட்டுகள்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆ வாயு கோத்துக்கிட்டு இருக்கிற வலியா இருந்தா வீக்கம் வரும், குறையும். அப்ப அந்த வாயு வந்து அழுத்தணும் அப்படின்னா, வீக்கத்த அழுத்தணும் அப்படின்னா, குழி விழுந்து அங்க நீர் கோத்திருக்கிற வீக்கம், அதனால வர வலி. அந்த நீர பிரிக்கிற விஷயத்தை எல்லாம் செஞ்சா சொரக்காய், ஆ இது மாரி நீர் காய்கள எடுத்தா யூரின் நல்லா பிரிஞ்சுதுன்னா, அந்த நீர் வத்தி போயி, அ அந்த வீக்கம் வத்தி போயி வலிகள் குறைஞ்சிரும். அதே வாய்வு கோர்த்திருந்ததுன்னா, அந்த குழி அழுத்துனா குழி விழாது. அந்த வாயு வெளியேத்துறதுக்கு முடக்கத்தான் கீரை, ஒரு கைப்பிடி மட்டும் போடணும். சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, மஞ்சள்தூள், உப்பு, பூண்டு எல்லாம் போடணும். ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி. சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, மஞ்சள்தூள், உப்பு, பூண்டுங்கிறது எல்லா சூப்புக்கும் பொதுவான ஒரு ஃபார்முலா. இத நல்லதுன்னு சொல்லி நெறைய கீரைய போட்டீங்கன்னா, அதுவும் பிரயோஜனம் இல்ல. ஆ அது 2, 3 பேர் இருக்காங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க சேர்த்து கூட வச்சு குடுங்க. அவங்களுக்கு வலி இல்லைனாலும் கூட அது மருந்தா வேலை செய்யும். அந்த வகையில முடக்கத்தான் கீரை மூட்டுகளுக்கு இடையில இருக்கிற கிருமிகள அழிச்சு, வாயுவ வெளியேத்தி, வலிகள குறைக்கிற ஒரு மருந்து. இது ஒரு தொடர்ந்து வாயுவினால வர வலிகள் இருக்கிறவங்களா இருந்தா, ஒரு 10 நாள், 15 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் எடுத்தா போதும். இல்ல நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற வலிகள் அப்படின்னா, தொந்தரவு, உடம்பு வீக்னஸ் அப்படின்னா, வாரத்துல 1 நாள் அப்படி எடுத்தா போதும். அதே மாரி தான் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி. ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை சூப்பு, ஒரு நாளைக்கு கொய்யா இலை 2, 3 இலைய போட்டு
கொஞ்சம் இனிப்புகளோ இந்த மாதிரி சூப்பு வைக்க போடுறதோ போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரையை பொறுத்தவரையும் ரத்தம் ஊற வச்சு தசை நரம்புகள் வலு கொடுத்து வலிகிற குடிக்கிற ஒரு மருந்து. அப்போ தசை நரம்புகள் வீக்னஸ்னால வர விஷயங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் இப்படி கொடுத்துக்குங்க. இது எது நல்லதுனாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தொடர்ந்து ஒன்னையே ரொம்ப நிறைய கொடுக்காதீங்க. அப்போ வெண்டைக்காயை பொறுத்தவரையும் மூட்டுகளுக்கு இடையில இருக்கிற ஜவ்வுப்படலத்தை ஊற வச்சு வலிகளை குறைக்கிற அருமையான மருந்து. இது அல்சருக்கு நல்ல மருந்து, சுகருக்கு நல்ல மருந்து, பிரஷருக்கு நல்ல மருந்து, மூளைக்கு நல்ல மருந்து. இந்த மாதிரி வெண்டைக்காயை பச்சையா ஒரு 2, 3 வெண்டைக்காயை மென்னு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2, 3 வெண்டைக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு ஆஹ் அதுல வந்து ம், கொதிக்கிற தண்ணியில போட்டு அந்த தண்ணியும் இதையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கண்ணப்பனையாட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீங்க ஒய்ஃப் வந்து வெண்டைக்காயை சீவி அப்படி சர்க்கரை போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சு ஒரு மெத்தட்ல கொடுக்குறாங்க. அது சுவையா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்ற மாதிரி மதிப்பு கூட்டு ஆரோக்கியமான மருந்துகள்ங்கிற வகையில நாளைக்கு கண்ணப்பனையாட்ட கேட்டுங்க. அவங்க வீட்டுல இது மாதிரி நாங்க கொல்லிமலை கேம்ப்ல எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம். அருமையான அந்த வகையில இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அப்படியும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கங்க. ஏதோ ஒரு வகையில பொரியலாகவோ சமைச்சு. இப்ப என்ன ஆகும்? வெண்டைக்காய் மிகச்சிறந்த மருந்து, முடக்கத்தான் கீரை ஒரு மருந்து, முருங்கைக்கீரை மருந்து, பருத்தி விதைய நைட்டு ஊற வச்சு காலையில மிக்சியில போட்டு அடிச்சு, அத புழிஞ்சு நல்லா கொதிக்க வச்சு, அதுல இருக்கிற பருத்தி விதையில இருக்கிற ஊறி நல்லா வெந்துரணும். அந்த ஊற வச்ச வேந்த பருத்தி பால, முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு, அதுல கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து குடிச்சீங்க அப்படின்னா, இது வந்து வலிகளுக்கான அருமையான மருந்து. இப்போ இயல்பாவே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு அப்படின்னு சொல்லி வாரம் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டீ, காபிக்கு பதிலா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க எதிர்காலத்துல மூட்டு வலி, நோய், அல்சரு அப்படின்னு பல நோய்கள் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம டீ, காபிக்கு அடிமைப்படுத்தினதுக்கு பதிலா இந்த ஆரோக்கியமான விஷயத்துக்கு ஆர்வத்தை தூண்டி அடிமைப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு ஆஸ்பத்திரிக்கு கொட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தரையும் இல்ல, சிரமங்கள் இல்லாம செலவுகள் இல்ல, மருந்து மாத்திரைகள் இல்ல, அதனால சைட் எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறத மட்டும் இப்ப புரிஞ்சுக்குவோம். ஒண்ணு, பருத்தி பால்ங்கிறது அந்த காலத்துல அரசர்கள் போர் செய்யற வீரர்களுக்கு கொடுத்த விஷயங்கள அரசர்கள் சாப்பிட்ட விஷயங்கள்ல ஒண்ணு. அதனால 23ஆம் புலிகேசி நீங்க படத்துல பார்த்திருந்தீங்கன்னா கே கேட்பாரு அரசரு, "வா ஒற்றாய், என்ன சாப்பிடுகிறாய்? பருத்தி பால்" அப்படிம்பாரு. அது மாதிரி அரசர்கள் படத்துல இதெல்லாம் வரத நீங்க பார்க்கலாம். இன்னும் மதுரை சைடு போனீங்கன்னா, டீ கடையை விட பருத்தி பால் கடை அங்க அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். அங்க எல்லாம் தொழில் ஏரியா. அங்க அந்த தொழிலாளர்கள் நல்லா உடம்ப வலுவாக்குறதுக்காக பயன்படுத்தின விஷயங்கள்ல, மாடாட்டம் உழைக்கணும் அப்படிங்கிற மாரி மாடு சாப்பிடும்போது கிடைக்கிற பலன்கள வந்து நம்ம பருத்தி பால் நல்ல தரமான உரம் போடாத பருத்தியா கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அது முடிஞ்ச வரையும் இப்ப கிடைக்கிறத வாங்கிக்க. அப்புறம் உரம் போடாத பருத்தி விதைய வாங்கி வச்சு ஒரு ஒரு சேர போட்டு போடு. அதெல்லாம் விலையே கம்மி தான். 30, 40 ரூபாய்க்குலாம் அந்த பருத்தி கிடைக்குது. அத போட்டு ஆட்டி கொதிக்க வச்சு எடுக்கும்போது, முக்கியமா தேங்காய் பால் கலந்து குடுக்கும்போது, அல்சருக்கும் மருந்தா வேலை செய்யுது. தசை நரம்புகள வலுவாக்குது, வலிகள குறைக்குது. அப்ப பருத்தி பால் ஒரு மருந்து, முடக்கத்தான் கீரை ஒரு மருந்து, முருங்கைக்கீரை ஒரு மருந்து, சுண்டைக்காய் ஒரு மருந்து, வெண்டைக்காய் ஒரு மருந்து, ஆ கொய்யா இலை மருந்து, மாவிலை மருந்து. இந்த மாதிரிலாம் உணவு முறைகள்லயே இயற்கையாவே உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களையும் உள்ள குடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. "இந்நாள் நன்னாளாக அமையும்" அப்படிங்கிற மாரி ஒரே ஒரு நாள சிறப்பா அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள சொர்க்கமா மாத்துறதுக்கான வழிமுறைகள நீங்க பாருங்க. அடுத்த நாள் இதே மாரி போகுது, சொர்க்கமா மாறுது, பூஞ்சோலையா மாறுது, ஒளிமயமா மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சொர்க்கமா, பூஞ்சோலையா மாறி வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படை விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு நாள ஒ மட்டும் நிறைவான நாளா மாத்துறதுக்கான முயற்சி எடுங்க. நம்ம உடம்புல ஒரே ஒரு செல்ல புதுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குமாமா. அப்போ ஒரு செல்ல புதுப்பிக்கிறது ஈஸி. ஆனா நீங்க ஒரு நாள நிறைவான நாளா மாத்துறதுக்கான விஷயங்கள் ஈஸி. ஒரு நாள நீங்க உங்கள நீங்க ரசிச்சு, உங்கள நீங்க தட்டிக் குடுத்து, உங்கள நீங்க பாராட்டி, நீங்க செய்யற செயல விரும்பி செய்ய ஆரம்பிச்சு, அந்த ஒரு நாள நிறைவான நாளா மாத்திட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இது மாரி நிறைவான, ஆரோக்கியமான, சொர்க்கமான, பூஞ்சோலையான நாளா மாறும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, இனி வரும் காலங்கள்ல இது மாரி முயற்சிகளோட உங்களுடைய வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு,
இன்றைய உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இன்றைய காலகட்டத்திற்காக இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களுக்கு என்ன, அதாவது உடல் வலியிலிருந்து சீதோஷ நிலை மாறி ஜுரம், காய்ச்சல் அப்படின்ற பல அவஸ்தைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலை எப்படி தற்காத்து கொள்ள முடியும், தற்காத்து கொண்டாலும் தொடர்ந்து நாம் எப்படி நம்ம அதை சரி பண்ணி கொள்ள முடியும் என்பதை பற்றி சிறப்பானது ஒரு அருமையான ஒரு விளக்கம் அளித்த ஹீலர் பவானி ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னது போல் தொடர்ச்சியாக அனைவரும் இதை பின்பற்றி உங்களுடைய மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் மாற்றி உடல்நிலையை சரிப்படுத்திக் கொள்ள ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அளித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் இந்த ஒரு அற்புதமான விளக்கத்தை எங்களுக்கு அளித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்திற்கும், இந்த ஆசனங்களை நமக்கு அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ஐயா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் விவசாயி பாஸ்கர் நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம்.